என்ன நடக்குது? காஃபி. ஏன் அவசர அவசரமாக செய்கிறீங்க? வெளில போகிறோம்ல. எங்கே போகிறீங்க? திருப்பதி. கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா. லீவ் விடக்கூடாது, உடனே எங்கன்னா போயிடணும். டைம் ஆகுது. வாங்க வாங்க வாங்க, போட்டு போட்டு எடுக்கணும். எப்படி இருக்கு காஃபி? டபுள் சூப்பராக இருக்கும். டீயும் நல்லா இருக்கு. ஏன் வெயிட் பண்ணுறீங்க? படி திறக்கவே இல்லை, 4 மணிக்கு தான் நடக்க விடுவாங்களாம். 3 மணி நேரமாக வந்து ஒரே இடத்துல உட்காந்து இருக்கோம். போர் அடிக்கிற, ஒரு டீயாவது குடிக்கலாமேன்னு குடிக்கிறோம். ஏசிக்கினே இருக்கிறான் சார் அவங்க. நடப்பாதை மார்னிங் 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. காலையில் 4 மணிக்கே ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 4:30 ஆகிடுச்சி. 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்களே. ஓப்பன் பண்ண உடனே தேங்காய் கற்பூரம்லாம் ஏற்றிட்டு சாமி வணங்கிட்டு அதுக்கப்புறம் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கேருந்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. உள்ளே போயிட்டு உள்ளே ஒரு கேட் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அங்கே ஒரு 1/2 hour கிட்டே எல்லாரையும் மொத்தமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்புனாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் படி ஏற ஸ்டார்ட் பண்ணதே வந்து 5:30 ஆகிடுச்சு. கரெக்டாக 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். முதல்ல ஒரு 50 படி வந்து ஏறிட்டேன். ஆனால் நான் அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க, பொறுமையாக ஏறி ஸ்பீடாக மட்டும் ஏறிடாதன்னு. நாங்கள் வந்து 3550 படி ஏறுற வரைக்குமே ஸ்லோவாக தான் நடந்தோம். நடக்கிறது கூட ஸ்லோவாகிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்பீடாக நடக்கவே முடியல, காலை அந்தளவுக்கு வலி எடுத்துக்கிச்சு. முதல்ல ஒரு 100 படிக்கேட்டில் நான் உட்காந்தேன். எனக்கு அந்த 100 படிக்கேட்லேயே கண்டிப்பாக ஏறி தான் ஆகணுமா, எப்படிடா ஏற போகிறோம், நம்ம இன்னும் 3550 படி இருக்கே, எப்படி ஏற போகிறோன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. கம்முன்னு உட்காந்துட்டேன். நான் ஒரு இடத்துல ஒரு 10 minutes உட்காந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் குடிச்சிட்டேன். எதுவுமே சாப்பிடல, வேறு ஒரு டீ மட்டும் தான் குடித்தோம். எனக்கு சாப்பிட பசிக்கல, ஒரு மாதிரி கேர் ஆகுதா இல்லை ஏறதுனால கேர் ஆகுதான்னு எனக்கே தெரியல. ஒரு மாதிரி மயக்க நிலையிலேயே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சோடா வந்து லெமன் சோடா ஒரு இடத்துல வாங்கி குடித்தோம். அந்த சோடா குடித்ததுக்கப்புறம் தான் வந்து 2000 படிக்கட்டு வரைக்கும் நான் உட்காரவே இல்லை. அப்படியே ஸ்லோவாக அங்கேயே நின்று வந்து 2 பேரும் ஏறிட்டோம். ஆஞ்சநேயரை பார்த்த உடனே தான் வந்து எனக்கு சந்தோஷமே ஆச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் ஆஞ்சநேயர்கிட்ட வந்துட்டால் நம்ம 4 மலை ஏறிட்டோம் அப்படின்னு. இங்கே ஆஞ்சநேயர்கிட்ட வர வரைக்கும் தான் வந்து படி ரொம்ப நிறைய படி இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நடக்கிற டைமிங் வந்து ரோடு மாதிரி நிறைய வரும், படிக்கட்டு கொஞ்சம் கம்மியாகும். அதனால் கொஞ்சம் எனக்கு மனசு நிம்மதியாகிடுச்சு. இன்னும் ஒரு 3 மலை தான், ஆஞ்சநேயர்கிட்ட 4வது மலை இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு 3 மலை தான் ஏறிடலாம். 4 மலையே ஏறிட்டோம், 3 மலை ஏற முடியாதான்னு அப்போ தான் ஒரு மலைக்கும் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. தோ வந்துட்டோம், 1000 படிக்கட்டு ஏறிட்டேன், இன்னும் 2000 தான் இருக்குது, இன்னும் 1000 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையும் அவர் தான் வந்து தெம்பு கொடுத்துட்டே இருந்தார். கீழ் படிக்கட்டில் வந்து கையை பிடிக்க ஆரம்பித்தார். நான் மேலே ஏறுற வரைக்கும் அந்த கை விடவே இல்லை. அப்படியே அந்த ஓரமாக வந்து நான் ஒரு இடமா நின்று அப்படியே நின்று போயிட்டேனே தவிர உட்காரல எங்கேயுமே. போகிற வழியிலேயே பயங்கரமாக பசி எடுத்துக்கிச்சு. வீட்டிலேருந்து போகும்போதே ஆப்பிள் கொண்டு போயிருந்தோம். ஏன்னா அங்கே எதுவும் வாங்கி சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்பிள் ஒன்று கட் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். போகிற வழி ஃபுல்லாக நிறைய நாங்கள் வெளிச்சமாக இருந்ததுனால நிறைய எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஏறும்போது நைட்டில் ஏறிடலாம் தான் நினச்சோம். ஆனால் நாங்கள் லாஸ்ட்டு 2 தடவை ஏறும்போதுமே நைட்டில் தான் ஏறியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் காலையில் ஏறினது. மானெல்லாம் அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் அங்கே நின்று பார்த்துட்டே இருந்தேன் நான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் மான். ஆனால் அதுங்க நம்மளை டிஸ்டர்பே பண்ணலை. நம்ம அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது நம்மளை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. எல்லோரும் அழகாக வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க.
ஆனால் நடக்கவே எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு சில கேங்லாம் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு அவங்க கத்துறதுலேயே வந்து கோவிந்தா அங்கேருந்து இறங்கி வந்துடுவார் போல், அந்த அளவுக்கு கத்திட்டு இருந்தாங்க. எங்களால் கூப்பிட கூட முடியல. மனசு ஃபுல்லாக நினச்சிட்டே இருந்தேன். ஒரு ஒரு ஸ்டெப்பும் ஏறும்போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு என்னால் வாயை திறந்து சொல்லக்கூட முடியல. அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஒரு பக்கம் மூச்சு வேறு வாங்க ஆரம்பிச்சிச்சா, கண்டிப்பாக ஏறி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஒரு இடத்துல உக்காந்துட்டோன்னா அங்கேருந்து எழுந்துக்க கண்டிப்பாக 1/2 hour ஆகிடுது. அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அதனாலேயே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், உட்காராமல் நம்ம நிற்கலாம், நின்றுட்டு போனோன்னா வந்து கொஞ்சம் கால் வலி வந்து பரவாயில்லமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வழி தான் வந்து முட்டி படிக்கட்டுன்னு இதை நாங்கள் சொல்லுவோம். இது ஒரு சில பேர் சொல்லுவாங்க முட்டி படிக்கட்டு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இந்த படி வந்து இப்படியே தான் இருக்கும், இதே லெவலில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 600 படிக்கட்டு வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இதில் தான் ஏறுறது கஷ்டம். கொஞ்சம் கேப் இருந்து நடக்கிற மாதிரி இருந்தால் கூட ஏறிடலாம். இதில் நிறைய பேர் முட்டி போட்டும் ஏறிட்டு வந்திருந்தாங்க. ஒரு வழியாக வந்து 3550 படியும் ஏறிட்டேன். எனக்கு நினச்சாலே கண்ணெல்லாம் கலங்குது. உண்மையாலே காட் பிளெஸ்ஸிங் தான் ஒருத்தரும் ஏறினது வந்து. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. எல்லோரும் வயசானவங்களாம் கூட ஏறி இருந்தாங்க. எனக்கு அப்புவை பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவங்க அந்த பேக்கையும் வச்சுட்டு அவங்க எண்ணெயும் பிடிச்சிட்டு ஏறினாங்க. எனக்கு ரொம்பவே பிளெஸ்ஸிங் நான் ஃபீல் பண்ணேன் இந்த இடத்துல தான். எப்படியாவது நின்றுடாமல் வந்து நம்ம ஏறிடணும் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே 2 பேரும் அதான் வேண்டியிருந்தோம். 7 மலையும் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஏறிடணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நடந்துச்சு. அதுலேயே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 6 hours சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் ஒரே கடையாக இருந்ததா. இந்த கடையெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு. ஆனால் இங்கே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஒரு சில பொருள் எல்லாமே. நாங்கள் நடந்து 2 தடவை நடந்திருக்கோம் இது வரைக்கும். எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுலேயே வந்து நாங்கள் அதே வருஷத்தில் 2 தடவை நடந்து போனோம். அதுக்கப்புறம் 5 years கேப் கழித்து இப்போ தான் வந்து நாங்கள் நடக்கிறோமே. எப்படி நடந்துருவேனா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் நல்லபடியாக நான் நடந்து போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். இங்கே நிறைய கல்யாணம் ஆன ஜோடிங்களாக இருந்தாங்க. இது கல்யாணம் ஆன புதுசில் அப்படியே அந்த மனக்கோலம் கலைக்காமல் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயந்தரமே வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் மார்னிங் நாங்கள் படி ஏறினது வந்து ஒரு 3 hours படி ஏறிட்டோம். 6 hours ஆகும்னு நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, 3 hours ஏறிட்டோம். இது காரணம் நாங்கள் உட்காராமல் அப்படியே பொறுமையாக நின்று ஏறினதுனாலே வந்து சீக்கிரமாக ஏறிட்டோம். சுவாமியை பார்த்துட்டு எங்கேயோ டைம் வேஸ்ட் பண்ணல. ரிட்டன் வீட்டுக்கு போனால் போதும்னு இருந்தது. பஸ்ஸில் கூட உட்காரவே முடியல, அவ்வளோ கால் வலியாக இருந்தது. கால் நீட்ட கூட முடியல. வரும்போது ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தாங்களா, அங்கே பஜ்ஜிலாம் வாங்கி கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.